ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஏவிபி லேர்னிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னென்ன இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா 31/5/2025 அன்னைக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸும் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அண்ட் எக்ஸாம் டைம்ல நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஹால் டிக்கெட்டுடன் சேர்த்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் எக்ஸாமுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, எக்ஸாம் டைம் என்ன, அண்ட் கேட் க்ளோசிங் டைம் என்ன, அதை பத்தியான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் என்ன இருக்கும், அண்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படிங்கிற டீடைல்ஸ் சொல்லியிருக்கோம். அண்ட் டேட்டு வென்யூ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கான இந்த சீட் அலாட்மெண்ட்ஸ் வந்து கேட்டகரி வைஸ்ல வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து அலாட் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அடுத்தது ஃபைனலா பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ இது பத்தியான மொத்த தகவலுமே வந்து நம்ம கிளியரா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி உடனே பார்க்க சொல்லுங்க. எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம். எக்ஸாம் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹால் டிக்கெட் தான். இப்போதைக்கு ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸா கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான டைரக்ட் லிங்க் தான் இங்க இருக்கிறது. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க இது வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுல ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது கொஸ்டினுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாவே கிடைச்சிரும். ஸோ மற்ற டாபிக்ஸை பத்தி நான் இன்னும் எதுவும் அனலைஸ் பண்ணல. பட் இது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது. ஸோ நீங்களும் வந்து அதை கேர்ஃபுல்லா வந்து அட்டன் பண்ணுங்க. அண்ட் எக்ஸாம் மோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்ல வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஹால் டிக்கெட் கூட நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய போட்டோ கிளியரா தெரியற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டு வந்து நீங்க கொண்டு போகணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இதுல ஏதாவது நீங்க ஒரு ப்ரூஃப் வந்து நீங்க வந்து கொண்டு போகணும். அவங்க வந்து எக்ஸாம் டைம்ல வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓஎம்ஆர் பேஸ்ல எக்ஸாம் நடக்கிறதுனால நீங்க வந்து இந்த பால் பாயிண்ட் பெண்ணை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஜெல் பென் இல்லாத பால் பாயிண்ட்னு கேட்டு வாங்கிட்டு போங்க. ஸோ அந்த பெண்ணை தான் நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. இருந்தாலும் வந்து ஒன்ஸ் ரிமைண்டர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இன்கேஸ் உங்களுடைய அட்மிட் கார்டுல உங்களுடைய போட்டோ கிளியரா தெரியல அப்படின்னா நீங்க உங்களுடைய போட்டோவை வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கையில கொண்டு போயிடுங்க. அதாவது எக்ஸாம் ரூமுக்குள்ள நீங்க இதை வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். உங்களுடைய திங்ஸ் எல்லாமே வந்து நீங்க வெளியில தான் வச்சுட்டு போகணும். சோ அதனால இது எல்லாமே மறக்காம நீங்க உங்க பாக்கெட்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து 31/5/2025. ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 9:30 கொடுத்துருக்காங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து எக்ஸாம் சென்டரை ரீச் ஆகிடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இன்கேஸ் கொஞ்சம் டிராவல் பண்ணி போற மாதிரி இருந்தா நீங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே போங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது கேட் க்ளோசிங் டைம் பாத்தீங்கன்னா 9:50 சொல்லியிருக்காங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூட்ல ஒரு சில லொகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 9:50 ஷார்ப்பா வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரையுமே அலோவ் பண்றது கிடையாது. சோ அதனால நீங்க பிஃபோரா போறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்கு பதற்றம் இல்லாம நீங்க ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சீக்கிரமா போயிடுங்க. எக்ஸாம் டைம் வந்து உங்களுக்கு 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். சோ இந்த டைம்ல தான் நீங்க எக்ஸாம் எழுதிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 1 ஹவர் எக்ஸாமினேஷன் தான் நடக்கும். 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். சோ 100 கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, சோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 300 சீட்ஸ் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. சோ பேங்கிங்க்கு டோட்டலா வந்து 700 சீட்ஸ். ஓகேங்களா? சோ இதுல லாஸ்ட் இயர் கொடுத்திருக்கிற இந்த டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில வந்து 89 சீட்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. சோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கறத வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ நீங்க இது எல்லாமே வந்து பாத்துங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு 300 சீட்ஸ், பேங்கிங்க்கு வந்து 700 சீட்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க.
முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப். லாஸ்ட் இயர் வந்து எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருந்தாங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கறத அங்க ஷோ ஆகிட்டு இருக்கு. சோ இது ஏன் இப்போவே நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப்ல நீங்க வந்து கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு 1 hour தான் எக்ஸாமினேஷன் இருக்கும். சோ 100 கொஸ்டின் 200 மார்க்ஸ். நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மார்க் வந்து கண்டிப்பா வரும். சோ நீங்க மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அதே நேரத்துல நெகட்டிவ் மார்க் போகாம பாத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 0.5 மார்க் வந்து நெகட்டிவ் கொடுக்குறாங்க. சோ நீங்க அதனால கேர்ஃபுல்லா வந்து அட்டன் பண்ணணும். ஃபாஸ்டா வந்து நீங்க இந்த எக்ஸாம் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, பட் இது வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நமக்கு லாஸ்ட் டைம் வந்து ஜெனரலை பொறுத்த வரைக்கும் 117 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் கொடுத்திருந்தாங்க. ஆனா ஹையஸ்ட் மார்க் பாத்தீங்கன்னா 156 மார்க் வந்து இதுல கெயின் பண்ணியிருந்தாங்க. சோ அதுதான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கா இருந்தது. 156.5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இது கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் தான் 117. சோ 117க்கு மேல எடுத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து ஜெனரல் கேட்டகரியில பிரிச்சுட்டாங்க. சோ டோட்டலா வந்து 89 சீட்ஸ் வந்து ஜெனரல்ல வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அடுத்தது பிசிக்கு பாத்தீங்கன்னா 104.5. சோ 104.5க்கு மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசில உங்களுக்கு வந்து செலக்டட் சீட் வந்து செலக்டட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பிசிஎம் 86, எம்பிசி பாத்தீங்கன்னா 98.5, எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 94 அண்ட் எஸ்சிஏ வந்து 86.5. லாஸ்டா பாத்தீங்கன்னா எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 82.5 வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இதுதான் வந்து லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப். சரி, ஏன் இவ்வளவு கட் ஆஃப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஈஸியா தான் வரும், ரொம்ப டஃப் இருக்கிற மாதிரி இருக்காது. பட் நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போடுறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த மார்க்ஸ் வந்து கெயின் ஆகும். ஏன்னா நமக்கு 1 hour தான் டைம். 1 hourல நீங்க 100 கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணி ஆகணும். அந்த 100 கொஸ்டின்ஸுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணி ஆகணும். சோ நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண பாருங்க. நெகட்டிவ் அவாய்ட் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன்ல எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். சோ அதர்வைஸ் வந்து நீங்க இது என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இயர்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அவங்க 1990க்கு முன்னாடி பிறந்தவரா இருக்கக்கூடாது. அடுத்தது பிசி, பிசிஎம்க்கு வந்து 3 இயர்ஸ் அண்ட் பிடபிள்யூடி ஜெனரல் வந்து 10 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ பிடபிள்யூடி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து 13 இயர்ஸ் அண்ட் பிடபிள்யூடில எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வந்து 15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு இயருக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க கூடாது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொன்றும் நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ இது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப இந்த எக்ஸாமுக்கு மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இல்ல நம்ம வந்து 21 இயர்ஸ் இருந்தா கூட ஓகே. சோ அதையும் தாண்டி இப்ப மேக்ஸிமம்க்கு வந்து 29 வந்து சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு 29 தாண்டி இருக்கிறப்போ நம்ம இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இது ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து மாறுற மாதிரி இருக்கும். சோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கிற இந்த இயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு இதை கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன் மோட். ஓகேங்களா, இந்த சர்டிபிகேட் வந்து நமக்கு ஆஃப்லைன் மோட்ல மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. சோ நீங்க டைரக்டா நீங்க போயிட்டு ஆஃப்லைன் மோட்ல தான் நீங்க வந்து ஒவ்வொரு சர்டிபிகேட்ஸா நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்க அப்ளிகேஷன்ல என்னெல்லாம் கொடுத்திருக்கீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொவிஷனலா தான் செலக்ஷன் லிஸ்ட் வந்து விடுவாங்க. சோ அந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் மூலமா தான் நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும். சோ உங்களுடைய சர்டிபிகேட்ஸ்ல ஏதாவது மிஸ்மேட்ச் அண்ட் இன்கரெக்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ சர்டிபிகேட்டை வந்து கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அண்ட் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கீங்களோ ஒரிஜினல் வித் ஜெராக்ஸோட நீங்க வந்து கொண்டு போங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கான டேட் அண்ட் பிளேஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் மூலியமா வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் மூலியமா உங்களுக்கு எந்த டேட்ல வரணும், எந்த பிளேஸுக்கு வரணும் அப்படிங்கறத பொறுத்து வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதே நேரத்தை நீங்க வெப்சைட்டுமே வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். நான் வேற ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சா கூட நான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இருந்தாலும் நீங்களும் ஒரு முறை வந்து ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து செக் பண்ணிட்டே இருங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தேவையான மொத்த ஒரு சில தகவல்களை வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஓகேங்களா.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையுமே பார்க்க சொல்லுங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கறதுனால ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் லாஸ்ட் இயர் எழுதின கட் ஆஃப் பொறுத்து நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ அதுக்கான PDF ஃபைல கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து அதிகமா தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க வந்து எக்ஸாம்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரி டீடைல்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்து நோட்டிபிகேஷனா வந்துரும். சோ இந்த எக்ஸாம் எழுத போற அனைவருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஓகேங்களா? சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.